ஒரு வீடு மனிதனுக்கு பாதுகாப்பு. ஆனா சில வீடுகள் கதவு மூடுற நேரத்திலிருந்தே உயிரையே எடுத்துக்கொள்ள முயற்சிக்கும். இது ஒரு உண்மை சம்பவம். சென்னையில நடந்தது. காம் அபார்ட்மெண்ட் ஆம்பியன்ஸ். புதிய அபார்ட்மெண்ட் வாங்கி குடியேறினார் ராகுல், அவரது மனைவி சுவாதி மற்றும் 4 வயசு குழந்தை. முதல் 3 நாட்கள் அனைத்தும் அமைதியாக இருந்தது. ஆனா 4வது இரவு மணி 1:15 சமையலறை கதவு சூடு அடிக்கிற மாதிரி தட்டுது. சுவாதி எழுந்து பார்த்தா, குழந்தை அறை கதவுக்குள் யாரோ நிழல். ஆனா ராகுல் லைட் போட்ட உடனே அந்த நிழல் மறைந்து போச்சு. எதுவுமே இல்லாத மாதிரி. டே ஆம்பியன்ஸ். நீயே கலங்கிட்டிருப்ப என்று ராகுல் சொன்னார். ஆனா சுவாதியின் கண்களில் பயம் தெளிவாக இருந்தது. இவது இரவு குழந்தை அறையிலிருந்து பெருசா சத்தம். ராகுல் ஓடி கதவை தள்ளினான். குழந்தை ரூமின் மூலையில் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தான். குழந்தை சொன்ன வார்த்தை பனிக்குளிரை தரும். அவங்க மீண்டும் ஜன்னலுக்கு வெளியே நிக்கிறாங்க. இரவு நேரம். ஜன்னல் இன்சைட் லாக் செய்திருந்தோம். திரையில் காலடி சுவடு. யாரோ நீண்ட நேரம் நின்ற மாதிரி. Calm but heavy truth. அடுத்த நாள் ராகுல் அபார்ட்மெண்ட் வாட்ச்மேனை கேட்டாரு. அவன் சொன்ன உண்மை கேட்கவே பயமா இருந்தது. முன்னாடி இந்த பிளாட்ல ஒரு ஃபேமிலி இருந்தது. கணவர் டிப்ரெஷன்ல. ஒரு இரவில் கதவை பூட்டி மனைவி குழந்தை தன்னையே முடிச்சிட்டாரு. அந்த இரவிலிருந்து யாரும் இந்த வீட்டில நீண்ட நேரம் தங்க முடியல. அந்த இரவு ராகுல் குடும்பம் வெளிநடப்பு முடிவு பண்ணினார்கள். பைகளை எடுத்து கதவிற்கு வந்தார்கள். ஆனா கதவு உள்ள இருந்து லாக். போறீங்களா? ஒரு மனித குரல். பின்னால இருந்து சிரிப்பு. குழந்தை சிரிப்பா பெரியவரா தெரியல. ராகுல் முழு பலத்தால் கதவை பீத்து திறந்தார். முழு குடும்பமும் ஓடி பிழைத்தார்கள். அந்த அபார்ட்மெண்ட்டை யாரும் மீண்டும் திறந்ததில்லை. வீடு நல்லதா கெட்டதா என்று சுவர் சொல்லாது. ஆனா வீட்டுக்குள்ள நடக்கிறத ஆவி மட்டும் சொல்லும். Sam Scenic Hours. Soft outro. BGME clear subscribe line. உண்மை கதைகள், பயங்கர சம்பவங்கள், மர்மமான வீடுகள் பற்றிய டெய்லி வீடியோஸ் தெரிஞ்சிக்கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.